ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். லூக்கா 12:7. அன்புக்குரியவர்களே, அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தர் தங்கள் மேல் அக்கறை கொள்ளவில்லை, அவர் ஏதோ உயரத்தில் பரலோகத்தில் இருக்கிறார் என்று எண்ணுகிறார்கள். நீங்கள் கூட கர்த்தர் என்னுடைய பிரச்சனைகளை குறித்து பாராமுகமாய் இருக்கிறாரே, பிரச்சனையை தீர்த்து வைக்கவில்லையே, ஏன் காலதாமதம் பண்ணுகிறார் என்று எண்ணக்கூடும். கர்த்தர் சிறிய அடைக்கலான் குருவிகள் மேலும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அதைவிடவும் உங்களுடைய தலையில் உள்ள மயிர்களை குறித்தும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களிடம் குறைகள் குற்றங்கள் இருப்பதை கண்டால் அவற்றை விட்டு விடுங்கள். உங்களுடைய சிறிய பிரச்சனைகளானாலும் பெரிய பிரச்சனைகளானாலும் அவற்றை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஜெபித்து அவருடைய வார்த்தைக்காக காத்திருங்கள். அவர் உங்களை சிருஷ்டித்தவர், அவரது சாயலில் உருவாக்கினவர், நீங்கள் அவரது சொந்த பிள்ளை. அவருக்கு உங்கள் மேல் அக்கறை உண்டு. நிச்சயமாகவே உங்கள் பிரச்சனைகளை மாற்றி அற்புதம் செய்வார். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளினால் மனம் கலங்கிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிட்டு இளைப்பாருங்கள். கர்த்தரை துதியுங்கள். கடுகளவு பிரச்சனையானாலும் மலையளவு பிரச்சனைகளானாலும் கர்த்தர் அவற்றை தீர்த்து வைப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உமது பார்வைக்கு விசேஷித்தவர்களான நாங்கள் எங்கள் அனுதின வாழ்வில் எங்கள் சொல்லால், செயலால், பேச்சால், நடக்கையால் உம்மை பிரசித்தப்படுத்தி பிறர் முன் விசேஷித்தவர்களாக செயல்பட இரக்கம் செய்யுங்க. அப்பா, எங்களை விட்டு விலகாத உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். எங்கள் பயங்கள் நீங்கி அமைதியான ஆசீர்வாதமான வாழ்வை தருவீராக. தேவனே, உங்க பிள்ளைகள் அனைவரும் பாவம் நிறைந்த இந்த உலக வாழ்வில் பாவத்துக்கு விலகி இரட்சிப்பை காத்துக்கொள்ள வழிநடத்துங்க. கர்த்தாவே, ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் விருப்பம், எதிர்பார்ப்புகளில் உங்கள் இரக்கம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, வியாதியோடு உடல் சுகவீனத்தோடு வாழும் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்த்து உங்கள் தழும்புகளால் குணப்படவும், பாதிக்கப்பட்டவர்கள், நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்கள், இருதயம் பாதிக்கப்பட்டவர்கள், கல்லீரல் பாதிக்கப்பட்டவர்கள், கட்டிகளினால், கைகால், மூட்டு வலியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், போதை மருந்து தயாரிப்பவர்கள், கடத்தல்காரர்கள், கடன் வாங்கி செலுத்த முடியாமல் தவிக்கிறவர்கள், கலப்படக்காரர்கள், ஓரின சேர்க்கைக்காரர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், விபச்சாரக்காரர், பொய் பேசுகிறவர்கள், வழிப்பறி செய்கிறவர்கள், திருடர்கள் தங்கள் தீய வழியிலிருந்து விடுதலை பெறவும், பாவ மன்னிப்பை பெற்று வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் வளமான தேசத்தை உருவாக்கிட நலமான திட்டங்களை செயல்படுத்தவும் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள் நலன் காக்கப்படவும், பணித்தளங்களில் அடையாளங்கள் மூலமாகவும் அற்புதங்கள் வாயிலாகவும் தேவ மகிமை வெளிப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், ஊழிய எல்லைகள் விரிவடையவும், ஊழியங்களை நேசிக்கிற, உதவுகிற, ஜெபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகர மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.